செஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன வீடியோ ஃபார்மேட் தான் அது. நான் வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டு செஷன் வந்து இவ்வளோ இன்டென்ஸா ஒரு ஃபிசிக்கலி எமோஷனலி இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து உள்ள என்ட்ரு ஆகும்போது எனக்கு வந்து ஆரம்பத்து பேச தெரியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா நாலேஜ் கிடையாது. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு செஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதே வந்து எனக்கு அவ்வளோ புட் மீ இயர்ஸ் அஹெட். எனக்கு என்னென்ன தெரியும் தெரியலங்கிறத தாண்டி இதெல்லாம் இருக்குதாங்க ரேஞ்சில் யோசிக்க வச்சுது. இன்னைக்கு இனிஷியேஷன் நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் இட் ஹஸ் பின் 20 நிமிஷம் கிட்ட ஆச்சு மெடிடேஷன்லாம் முடிஞ்சு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து என்னால டே டு டே ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியல. நான் போய் அப்படி உட்கறேன், இங்க உட்கறேன், இங்க வரனே ஒழிய என் மனசு வந்து அவ்வளவு நிறைவா நிம்மதியா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்ச சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. அது வந்து எனக்கு அது எப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் டு புட் இன் வேர்ட்ஸ். அது வந்து ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச் மகாரம் ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச் அட்மின், தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணுஜி ஃபார் திஸ் அமேசிங் மெடிடேஷன். சித்தர்கள் எல்லாத்துக்கும் அண்ட் ஐம் சோ கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அட்டெண்ட் மோர் கிளாஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இயேசுவான்னு சொல்லப்படுற இயேசு இவரோட வாழ்க்கையிலையும் பலவிதமான மர்மங்கள் இன்னைக்கு வரைக்குமே இருக்க தான் செய்யுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் அவர் எங்கே போனார்னே தெரில அப்படிங்கிறது பைபிள் வைக்கிற ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதே மாதிரி அவர் இந்தியாவுக்கு வந்தார், மகா அவதார் பாபாஜி கூட இருந்தார். கிரியா யோகிகளில் முதன்மையான சில யோகிகளில் முக்கியமாக சொல்லப்படுற ஒருத்தரில் இயேசு பெருமானும் ஒருத்தர் அப்படிங்கிற இந்த கதைகளை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 3 நாள் கழித்து உயிர் தெழுது வந்தார், இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்களுக்காக ரத்தம் சிந்தினாருன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இவரை சுற்றி இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அவரோட வரலாறை பற்றி இல்லை, வரலாற்று குறிப்பை பற்றி இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்ன விஷயங்களில் ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், என்ன மதமாக வேணாலும் இருக்கலாம், ஏன் ஏத்திஸ்டாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணி கேளுங்களேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட மதம் சொல்லி கொடுத்ததை தனியாக எடுத்து வைங்க, நீங்கள் இது வரைக்கும் கேட்டு கற்றுக்கிறத எடுத்து தனியாக எடுத்து வைங்க. இந்த இடத்துல ஒரு யோக கலாச்சாரத்தில், ஒரு யோக பரிணாமத்தில், ஒரு யோகத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். முதல்ல நான் ஆரம்பிக்கிறது இயேசுவோட பிறப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். என்ன கீழே பார்த்து பேசுகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் சில வேர்சஸ் உங்களுக்கு நான் கொடுத்தாகணும். அது இங்கிலீஷில் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு லைன் மாறாமல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சில நோட்ஸ் பார்ப்பேன். அதனால் அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். முதல்ல இயேசுவோட பிறப்பு. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுறாரு அப்படின்னா அந்த நேரங்களில் ஒவ்வொருத்தரையுமே வந்து இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரட்சகரில் ஒரு இறை தூதர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவான்னு சொல்லப்படுற இந்த இயேசு பிரான். இவர் என்ன எதுக்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்னா, ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டமான மக்களை வந்து விழிப்புணர்வுக்குள்ள ஆழ்த்தறக்காக, ஒரு ஞான ஒளியை கொடுக்கறக்காக, நான் ஒளியாக இருக்கிறேன் வழியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அதற்காக அனுப்பப்பட்டவர் தான் இந்த இயேசு பிரான். இது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரட்சகர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றி மக்களை வழி நடத்திட்டு மறைவாங்க. அவங்க தோன்றும் போது அவங்க ஒரு விதமான கஷ்டங்களுக்குள்ளே போயிருப்பாங்க, அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க வளர்ந்து வரும்போது ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளித்து ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் மிக கடினமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இதெல்லாம் போதாது, இதை தாண்டி மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தர வரணும் அப்படின்னா அன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஏசுவாங்க, தூஷணம் செய்வாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஞானிகளும் கடந்து வந்திருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வள்ளலார், அவரோட கதையிலையும் இதுதான் நடந்திருக்கும். இயேசு பிரான் இந்த கதையிலையும் இதுதான் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் மகா அவதார் பாபாஜி பார்த்தாலும் சின்ன வயசில் அவரோட கதையை கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாத்துக்கும் பிரபலமாக தெரிஞ்ச ஒருத்தரில் ஓஷோ, அவருக்கு கடைசி காலங்களில் என்ன ஆச்சு. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விதமான சோதனைகளாக அவங்களுக்குள்ள ஆழ்த்தி உள்ளே கொண்டு போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சாமியாருங்க எல்லாருமே வந்து ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, சொகுசாக வாழ்கிறாங்க, இது மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்கெல்லாம் வெறும் சாமி யாருன்னு கடைசி வரைக்கும் தேடுறாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான சாமி, அவங்க தான் சாமியார்கள். சாமி யார் எதாக இருக்கும்னு கடைசி வரைக்கும் தேடுறவனுக்கு ஆடம்பரமும் சுகமும் மட்டும்தான் வாய்க்கும். ஆனால் உண்மையாலுமே அந்த சாமி இறைவன் யாருன்னு தெரிஞ்சவனுக்கு ஒரு மக்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக அந்த ஒரு பூமியில் இறங்குறான் அப்படின்னா அவன் படாத துயரே இருக்காது.
இயேசு பிரான் ரத்தம் சிந்தினதாகட்டும், வள்ளலாரை வந்து அந்த நீதிமன்றத்தில் ஏற்றுனதாகட்டும், இந்த மாதிரி அவங்க மனதை சங்கடப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இந்த பிரபஞ்சம் நடத்தியே தீரும். இதுக்கு சம்மந்தப்பட்டுட்டு தான் அவங்களும் வருவாங்க. இப்போது இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இறைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா, அதை உணர்த்த வந்த இறை தூதன் மட்டுமே நான்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே. ஆனால் இப்போ இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனே நான் தான், கல்கி பகவானே நான் தான், அந்த அந்த இறைவனாக இந்த காலத்து நடத்துகிறதே நான் தான் அப்படின்னு வேடிக்கையான கேளிக்கைகளை செஞ்சு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து இறந்து தான் போவாங்க இன்றைக்கி இருக்கவங்கெல்லாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, உண்மையான இறை தூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அதுதான் எனக்கு சக்தி கொடுக்குது, அதை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், என்ன பார்க்காதீங்க, என்ன கும்பிடாதீங்க, மேலே இருக்கிற பிதாவை பாருங்கள், மேலே இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பாருங்கள், இதைத்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இதுவே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பைபிளை எடுத்தாலும் சரி, திருவருட்பை எடுத்தாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் இறைவனும் ஒன்றரை கலந்துட்டோம், எனக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை, நீ நான் அப்படிங்கிற விஷயம் இல்லை, நாமுங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த இடத்துல. இப்போது இந்த மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இறுதி காலம் நெருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான அந்த ஒரு தகுதி கிடையாது. ஏன்னா தகுதி உயர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நிலைக்கு போயிடுவாங்க. அப்படித்தான் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போனாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க தான் இறைவன்னு நினச்சி அவங்களுக்கு சிலை வைக்கிறது என்ன, ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறது என்ன, அவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ணுறது என்ன, இயேசுக்கிட்ட போய் கதறது என்ன, அழுகிறது என்ன, என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் நம்பிக்கைப்பா வள்ளலார் தான் இறைவன், இயேசு தான் இறைவன், அவரோட வழியிலேயே பின்பற்றோன்னா அவர் சொன்ன வழி என்ன யாரும் கும்பிடாதீங்க, பிதான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பாருங்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பாருங்க, இதை தான் எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க. இதை யாராவது பண்ணீங்களா? கிடையாது. எந்த இறை தூதர் வருவார்? மறுபடியும் வந்து ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு இயேசு பெருமான் வருவார், இல்லை வள்ளலார் திரும்பி 200 வருஷம் கழிச்சு வருவார், நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அப்போ நீங்கள் எந்த முயற்சியுமே செய்ய மாட்டீங்க இல்லையா? திருவருட்பா படிச்சுக்கிறேன், இல்லை உட்காந்து இந்த பக்கம் பைபிள் படிச்சுக்கிறேன், படிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துடுவாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இங்கே கலந்து தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இயேசு பூமிக்கு வந்த உண்மையான நோக்கம் என்னன்னு முக்கியமாக எல்லாரும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, இறைவன் ஒருத்தன் தான், அவன் மேலே மட்டும்தான் முழு அன்பையும் வைக்கணும், இறைவனை தாண்டி இங்கே வேறு எந்த விஷயமும் கிடையாது, இறைவன் மேலே பற்றாயிரு கண்ணும் கருத்துமாயிருங்கிற அந்த ஒரு கோட்பாடை இந்த இடத்துல நிலைநிறுத்திட்டு போகிறதுக்காக வந்தவர் தான் இந்த இயேசு பெருமான். ஆனால் இந்த கிறிஸ்டியானிட்டியோட ஒரு அல்டிமேட் கோல் என்ன தெரியுங்களா? என்ன அப்படின்னா வந்து எது மேலேயுமே பற்று வைக்காத, இறைவன் ஒருத்தன் இருக்கானா அவன் மேலே மட்டும் பற்று வை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம மதத்து மேலே பற்று வச்சு மதவெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கோம். என் மதத்தை நான் காப்பாற்றுறேன், என் மதத்தை நான் நிலைநாட்டுறேன், என் மதத்தை பெருசு பண்ணி கொண்டு போகிறேன்னு ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, சீடி எடுத்து கையில் கொடுத்து பவர்னு ஷாக் அடிக்க வைக்கிறது, ஃபயர்னு சொல்லி ஒருத்தனை உருட்டி விடுறது, இது மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் பார்ப்போமே, ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது அன்பை பறைசாற்றுக்கு, அன்பை வெளிப்படுத்தி ஒருத்தர்கிட்டே அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மதமாக இருந்தது. இன்றைக்கி அதை பார்த்தாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் பார்த்தா எப்படி ஒரு காமெடி இருக்குமோ அதை மட்டும்தான் இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க. இது யாராலையும் மறுக்கவே முடியாது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க எப்படின்னா, சில பாஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுட்டு சில அறவே கடை இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து உட்காந்து நான் கான்சர்ட் போட்டு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, பாட்டு பாடிட்டு உடனே நான் வந்து ஊழியம் செய்ய வரேன், ஜெபம் பண்ண வரேன்ட்டு போய் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்குது. இது எதுவுமே வந்து இவங்க யாருமே விரும்புறது இல்லை. கேட்டால் வந்து நான் யூத் அட்ராக்ட் பண்ணுறேன், யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறேன்னா அட்ராக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனும் செத்து தான் போக போகிறேன், நீயும் செத்து தான் போக போகிற, நீ சாக போகிறது நீ தனியாக போய் அவனையே இழுத்துட்டு போய் சாக போகிறேன்னு தான் நம்ம இந்த இடத்துல கேட்குறோம். அதனால தான் வந்து தயவு செய்து வந்துட்டு இந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபாதரியாக இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணார்னா எல்லாமே சரியாக போயிடும், அவர் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டாருன்னா அத்தனையுமே மாறிடும், இந்த மாதிரி கோட்பாடுக்குள்ளெல்லாம் தயவு செய்து போகாதீங்க, மாறாது. அதே மாதிரி என்ன வேணாலும் நான் செஞ்சுட்டு போகலாம், போய் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவம் போயிடுமா? போகவே போகாது. உண்மையான பாவ மன்னிப்பு என்ன தெரியுங்களா? ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவனாக இல்லாமல் நான் மற்ற மதமாக இருந்தாலும் இதை நீங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உண்மையான பாவ மன்னிப்புனா என்னென்னா,
பாவம் அப்படின்னு என்னன்னா பாவத்துக்கோட சம்பளம் மரணம். அப்போ உண்மையான பாவ மன்னிப்பாக இயேசு எதை சொல்கிறாருன்னா மரணத்தை வென்று ஜெயிச்சு தாண்டி போகிறதுக்கு பேர் தான் உண்மையான பாவ மன்னிப்பு. எத்தனை பேர்த்துக்கு அந்த பாவ மன்னிப்பு இன்றைக்கி வரைக்கும் கிடச்சிருக்கு? நான் வந்து ஜபம் பண்ணுறதே கெதியாக இருக்கேன், காலையில் நைட்டு இரவுன்னு தூங்குற நேரத்தை முதல் கொண்டு நான் ஜபம் பண்ணுறேன், மாலையை உருட்டிகிட்டே இருக்கேன். பயன் இருக்குமா? பயனே இருக்காது. இதை சொல்லும்போது ட்ரிகர் ஆகலாம், நீங்கள் ஹர்ட் ஆகலாம். இதுதான் உண்மை. போய் பைபிளை நீங்களே பாருங்களேன், பாவத்தோட சம்பளம் என்ன? மரணம் தானே. அப்போ பாவம் மன்னிப்புனா அந்த பாவத்துக்கான மன்னிப்பு என்ன? மரணத்துக்கான மன்னிப்பு. மரணத்தை வென்று இந்த பிறவியை அறுத்து மரணமே இல்லாமல் போகிறது மட்டும்தான். விச் இஸ் கால்ட் அஸ் மரணம் இல்லா பெருவாழ்வு, விச் இஸ் கனெக்டட் டு வள்ளலார் அண்ட் எல்லா சித்தர்ஸுமே. இப்போ கனெக்ட் ஆகுது அந்த டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இப்போ நம்ம சொல்லலாம்ல, இயேசு பெருமானும் ஒரு சித்தர் தான், ஒரு யோகி தான், ஒரு ஞானி தான். இப்போ யாராலையும் எந்த மாற்று கருத்து வைக்க முடியாதுல்ல இந்த இடத்துல. இதுதான் உண்மை. இந்த இடத்துல நபிகளை பற்றி பேசினாலும் அங்கே போகும்போதும் இந்த கதைகள் எல்லாமே கனெக்ட் ஆகும். ஆனால் என்ன ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு மனம் தயாராக இல்லை. இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷில் ஒரு இஷ்யூ போயிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒருத்தர் வந்து மதங்கள் எல்லாமே வந்து ஏன் நம்ம மதங்கள் வச்சு சண்டை போகணும், எல்லாம் மனிதநேயம் தானேன்னு சொன்னதுக்கு அவரை வந்து மரத்தில் வச்சு எரிச்சிருக்காங்க உயிரோட. இது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கரண்ட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிற விஷயம் இதெல்லாமே. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? தேவையில்லாத முட்டாள்தனமான வேலை தானே இதெல்லாமே. இதை தான் வந்து ஒவ்வொரு இறை தூதரும் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரா? ஏன் மதம் பெருசா, ஓ மதம் பெருசா, அதுவா இதுவா, அப்படியா இப்படியான்னு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ ஏன் வந்து சமணர்கள் உள்ளே வரும்போது 4 பேர் வந்தாங்க, அவங்களும் விட்டுருக்கலாமே? நல்லா ஒரு இடத்துல இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு உண்மையான தூய விஷயம் கொண்ட மதம் இருக்கும்போது அதை அழித்து என்னோட தான் பெருசுன்னு காட்ட வந்தால் அந்த இறை தூதர்கள் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. இப்போ நீங்கள் யாருமே இறை தூதர் கிடையாது தானே, உங்களால் அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது தானே. டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, டெய்லி சிலர் வந்து குடிக்கும் இதுக்கும் அடிமையாக இருப்பீங்க, சிலர் பொன் பெண் மது இது எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கவங்க தானே. நீங்கள் என்ன அப்புறம் உங்களை இறை தூதர்னு நினச்சிக்க முடியுமா? ஏன் நீங்களாம் நினச்சா உங்கள் மதத்தெல்லாம் காப்பாற்ற முடியும்? சும்மா ஒரு கொடியை கையில் எடுத்துட்டேன், இல்லை நான் வந்து உடனே போயிட்டு டெய்லி மீட்டிங் போட்டேன், நாங்கள் போய் பேசிட்டேன், கும்பலை சேர்த்திட்டேன், உங்களால் உங்கள் மதத்தை காப்பாற்றிட முடியுமா? நாளைக்கு இந்த பூமி ஒரே ஒரு செகண்ட் இப்படி ஆடி அசைஞ்சது அப்படின்னா உங்கள் மதம்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மதத்தோட புக்கெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க? எங்கேயுமே போகல, குப்பைக்கு தான் போகும் கடைசியில் எரிஞ்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, நீங்கள் எல்லாருமே மதமும் இந்த சாதி சமயம் இது எல்லாமே மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு பகுதியில் இருக்கவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர உட்காந்து ஒவ்வொருத்தங்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு ஓ மதம் பெருசா, ஏன் மதம் பெருசா, ஓம் பேண்டு பெருசா, என்னோட தப்பு தவிழ் பெருசா அப்படின்னு அடிச்சு காட்டுறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அடுத்தது, நம்ம சித்தர்கள் எல்லாருமே வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போய் ஒவ்வொரு சித்தரும் சொன்ன விஷயத்த இயேசு பெருமானும் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு தான் போயிருக்காரு. அது என்னங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது உடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்னு திருமூலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு சாட்சியாக வந்து பைபிள்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யோவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா சொல்லலாம், ஜான் 2nd சாப்டரில் ஒரு 19, 20, 21 ஒரு வேர்சஸ் இருக்கும். கொஞ்சம் அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ வாசிச்சு காட்டுறேன், அது பாருங்கள். ஜீசஸ் answered and said to them, destroy this temple and in 3 days I will raise it up. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த கோயிலை நீங்கள் அழிச்சிருங்க, ஆனால் வெறும் 3 நாளில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், இந்த கோயிலை வந்து மறுபடியும் வந்து மீட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படிம்பாரு. அதுக்கு the Jews said, this temple has been under construction for 46 years and you will raise it up again in 3 days அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு புரியல. அடுத்து வந்து ஃபைனலாக தான் புரியுது. பட் he was speaking about the temple of his body. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த உடம்பை தான் ஒரு ஆலயம்னு சொன்னார். நான் 3 நாளில் இந்த உடம்பை எழுப்பி காட்டுவேன், இந்த கோயிலை நான் நீ எப்படி வேணாலும் இதை உடச்சி போட்டுக்கோ, 3 நாளில் நான் எழுப்புவேன்னு காட்டினார். சொன்னார். சொல்ல மட்டுமா செஞ்சார்? செஞ்சும் காட்டினார்ல. 3 நாளில் ரெடி பண்ணி வந்தார்ல அவரோட உடம்பை உயிரோட. எப்படி சாத்தியமாச்சு இந்த விஷயம்? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலயம் இந்த கோவில் இதை வந்து 3 நாளில் நான் வந்து மறுபடியும் எடுத்துருவேன். நீ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, 46 வருஷம் ஆச்சு இதை கட்டி முடிக்கிறதுக்கு, எப்படி நீங்கள் 3 நாளில் எழுப்புவீங்கன்னு. கடைசியில் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. நான் மறுபடியும் திருப்பி இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக திருப்பி சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் வந்து வெறும் வாயில் சொல்லிட்டு செய்யாமல் போயிருந்தாருன்னா ஏதாவது சொல்லலாம் அவர் அப்படி இப்படின்னு. நிஜமாக செஞ்சு காட்டிட்டு போனார்ல, அப்போ அவர் யோகியா இல்லையா? மறுபடியும் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தான் வைக்கிறேன். கமெண்ட்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா தெரிஞ்சுப்போம் எத்தனை பேருக்கு இது தெரியுது, எத்தனை பேர்த்தால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, எத்தனை பேர்த்தால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற அந்த மனநிலையை இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
இயேசு பெருமான் வந்து 18 வருஷம் காணாமல் போயிட்டாரு. பைபிளில் வந்து 18 வருஷம் அவர் காணவில்லைன்னு மட்டும்தான் இருக்குமே தவிர அவர் என்ன பண்ணார் என்ன ஏதுன்னு இருக்காது. நிஜமாலுமே பைபிள் இது இல்லாமல் போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. பின்னாடி வந்தவங்க தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக்கணும், தன்னோட ஆடம்பர வாழ்க்கைக்காக இதெல்லாம் சொன்னால் மக்கள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நேரடியாக அவங்களே எல்லாம் கண்டுபிடிச்சிப்பாங்கங்கிறக்காக சில தேவையில்லாத காரணங்களுக்காகவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதை இந்த பூமியில் மறைச்சு தான் ஆகணுங்கிறக்காக ஒரு பக்கமும், இது ரெண்டும் சேர்ந்து இந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டது. இது வந்து யோக பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கான ரகசியம் தெரியும். 18 வருஷம் இயேசு பெருமான் என்ன பண்ணார், மலை மேலே என்ன பண்ணார், எந்த விதமான யோக பயிற்சி பண்ணாருங்கிற ரகசியம் வரைக்கும் உண்மையான ஒரு யோகிக்கு தெரியும். இது சத்தியம். நான் இது தெரியாமல் சொல்ல கிடையாது, தெரிஞ்சனால தான் நான் இதை சொல்கிறேன். அதுக்குன்னு இதை என்கிட்ட கேட்காதீங்க என்னென்னு, அது நம்மளால் சொல்ல முடியாது. அது ஒரு விதமான பயிற்சி, அது வந்து சூரியனை மையப்படுத்தி பண்ணுற ஒரு பயிற்சிங்கிறத மட்டும் ஒரு ரகசியத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் நடக்கிற ப்ரேயர் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் என்னதான் இருக்கும்? குரூப்பாக ஆட்டு மந்தைங்க மாதிரி ஒரு ரூம்குள்ளே போய்கிட்டு கையை தட்டிக்கிட்டு பேண்டு வாசிச்சுக்கிட்டு கிட்டார் வாசிச்சுக்கிட்டு மோளம் வாசிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிட்டு அழுகையே வரலனாலும் அழுது உருண்டு கையை மேலே தூக்கிட்டு கை வலிக்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு பண்ணுறது. இதை நான் பேசுகிறதுனால உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக பேச கிடையாது, உண்மையை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேங்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன். முதல்ல தமிழில் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற ப்ரேயரை விட அன்றைக்கி இருக்க ப்ரேயர் ரொம்ப 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 வித்தியாசமாக இருந்துச்சு. அதையும் வந்து மத்தேயுவில் வந்து சாப்டர் 6 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கிலீஷில் படிக்கிறேன். அண்ட் வென் யூ ப்ரே, don't be like the hypocrites, for they love to pray standing in the synagogues and on the street corners to be seen by others. Truly I tell you, they have received their reward in full. At the 6th, but when you pray, go into your room, close the door and pray to your father. மறுபடியும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். But when you pray, go into your room, close the door and pray to your father who is unseen. Then your father who sees what is done in secret will reward you. At the 7th, and when you pray, do not keep on babbling like pagans, for they think they will be heard because of their many words. Do not be like them, for your father knows what you need before you ask him. இதெல்லாம் கேட்கும்போது செருப்பால் நம்மளை அடித்த மாதிரி இல்லை. நான் உங்களை தான் பார்த்து கேட்குறேன், நிஜமாக தான் கேட்குறேன். இந்த மாதிரி வேறு யாரும் கேட்க மாட்டாங்க என்ன தவிர. ஏன் அப்படின்னா, என்ன சொல்கிறாரு? ப்ரே பண்ணுறியா, ரோட்டில் நின்று கூத்து காட்டிகிட்டு இருக்காத, போய் தனியாக ரூமை சாத்திட்டு ப்ரேயர் பண்ணு. இறைவன் அப்படிங்கிறவன் காணாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கவன். அப்போ அவனை நீ எப்படி ப்ரே பண்ணணும்? உன் இறைவனுக்கு தெரியும், அதாவது ஃபாதர்னா உன் அப்பாவுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு நீ கேட்கறதுக்கு முன்னாடி. அதனால் சும்மா போய் கத்திட்டு இருக்காத, எனக்கு அதை கொடு அல்லேலூயா ஆண்டவரேன்னு சும்மா கத்தாத, ரோடே கேட்குற மாதிரி வீடே கேட்குற மாதிரி அப்படிங்கிறது சொல்கிறார் இந்த இடத்துல டீசெண்டாக. அப்போது இந்த மாதிரி அவர் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாம் நம்ம என்ன பண்ணணுன்ட்டு? சும்மா போயிட்டு அல்லேலூயான்னு ஒரு முக்காடை போட்டு நம்ம கத்துனா சரியாக போயிடுமா? வந்துடுவாரா? கத்தி செத்தவன் மட்டும்தான் இங்கே இருக்கான், தொண்டை கத்தி தண்ணி வற்றி போய். நிஜமாக இறைவனை பார்த்தவன் யாருமே கிடையாது. புரியுதுங்களா? இதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லுவார். அந்த கடைசி காலம் வரும்போது அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு இன்னொரு ஏஞ்சல்ஸோ ஒரு வாக்குறுதி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இவனை, அதாவது இயேசு பெருமானை யாராலையும் தொட முடியாது, எந்த ஒரு விஷயத்தாலையும் அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே கான்ட்ராக்டரியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு சூட்சமாக இருக்குது. இதை நான் வெளிப்படுத்த மாட்டேன், இது யோகத்தோட உச்சக்கட்ட ரகசியம். அதை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் நினச்சிருந்தாருன்னா டக்குனுங்க அது மறைஞ்சிருக்கலாம், அந்த வழிகளே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ரத்தம் சொட்ட அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா, தந்தையே உன்னோட சித்தம்படியே ஆகட்டும், நீ என்ன நினச்சிருக்கியோ அது ஆகட்டும் அப்படிங்கிறத சொல்லுவார். இதே விஷயத்தை எங்கே சொல்லியிருப்பாருனா, அதுக்கு முன்னாடி ப்ரேயர் நடந்திருக்கும், அங்கேயே சொல்லியிருப்பார். இந்த சிலுவையில் இருக்கும்போது சதா காலமாக அவரோட எண்ணமும் அந்த தந்தையை நோக்கி மட்டும்தான் இருந்திருக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கட்டும்னு. அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் நினச்சிருந்தா அதை மாற்றிருக்க முடியாதா? எனக்கு இதை இறக்கி விடு, எனக்கு இது சரி பண்ணுன்னு. நான் அவரே அப்படி இருந்தாருன்னா அவரோட வழியில் வர நம்ப, குறிப்பாக நீங்கள் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். போய் எனக்கு சுகத்தை கொடு, எனக்கு வீடை கொடு, வாசலை கொடு, ஆசீர்வாதம் பண்ணு, அதை பண்ணு, தலையில் கை வச்சா ஆசீர்வாதம் வந்துடுமா?
ஆசீர்வாதம்னு ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பொழிஞ்சிரும். தரித்திரம் தான் வந்து சேரும் எல்லா வீட்டுக்குள்ளேயும். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இறைவனோட ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனோட போக்கில் நம்ம வாழ்க்கையே நடத்தணும். அப்படி நடத்துறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், மிகப்பெரிய தைரியம் வேணும். சரிங்களா? அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உண்மையான ஒரு ஆண்மைத்தன்மை வேணும் அந்த மாதிரி நடத்துறதுக்கு. அது யாருக்கிட்ட இருக்குன்னா, நம்மளோட சித்தர்கள், மகான்கள், யோகிகள், நம்ம வள்ளலார், இயேசு பிரான், புத்தர், ஓஷோவையும் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். நீங்கள் என்ன ஓஷோவை ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல ஆட் பண்ணுவேன் நான் அந்த விஷயத்தையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சைவ சமய குறவர்கள் 63 நாயன்மார்கள் தத்துவ கதைகளாகவே இருந்தாலும் அந்த கதைகள் நமக்கு சொல்ல வர விஷயம் என்னது? இறைவனோட சித்தம்படி நடக்கட்டுங்கிறது தான். இப்போ புரியுதுங்களா உண்மையான ஆண்மைனா என்னன்னு? இதுதான். உண்மையான பெண்மைனா என்னன்னு தெரியுங்களா? உண்மையான பெண்மைனா என்னன்னா, சதா சர்வ காலமும் இறைவனிடம் அன்பு கொண்டு இருக்கிறது தான். நோ மேட்டர் வாட் இட் இஸ். அவர் நம்மளை கொடுமைப்படுத்தினாலும் சரி, நமக்கு அடி கொடுத்தாலும் சரி, நம்மளை தூக்கிட்டு போய் சாவு மேடையிலேயே நிறுத்தினாலும் சரி, லைக் வாட் ஹீ டிட் ஃபார் ஜீசஸ். அப்போவும் அந்த இடத்துல அவர் என்ன வெளிப்படுத்தியிருப்பார்னா, உண்மையான பெண் தன்மையை வெளிப்படுத்தியிருப்பார். அதுதான் பற்றற்ற அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குற அன்பு, அதுதான் பெண் தன்மை. இந்த ரெண்டுமே இப்போ யாருக்கிட்டையுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் ஆண் பெண்ணு சொல்லிப்பீங்க இப்படின்னு நான் கேட்பேன் இந்த இடத்துல. கொஞ்சமாவது அப்போதாவது நமக்கு உள்ளே ஸ்ட்ரைக் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இருக்கும், அப்புறமா மறுபடியும் மறந்து போயிருங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னப்பா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் யாருக்குமே புரியல. எப்போவுமே வந்து அப்படியே வந்து ஐஸ் வச்சு பொறுமையாக பேசி நீங்கள் எல்லோரும் பழகிட்டீங்க. ஆனால் அப்படி பேசலாம் வேலைக்கு ஆகாது. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் பேசுனாங்க. நாமாருக்கும் குடியல்லோம் நமனே அஞ்சோம்னாங்க. அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக பயோவாக வைக்க தெரியுது. ஆனால் நாளைக்கே கண்ணு முன்னாடி யமன் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? பயந்துட மாட்டீங்க, அழுதுற மாட்டீங்க. அதுதான் மனுஷனோட வாழ்க்கை இந்த காலத்தில். வேடிக்கையாக இருக்குது, சொல்லும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. இப்படிலாம் இருக்காதீங்க தயவுசெய்து. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் ஒன்றேன்னு சொல்கிறேன். இயேசு பெருமான் சொன்னது நம்மளோட ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகும். கதவடைத்து யோகம் பார். நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? அதோட ஃபோட்டோவும் லிங்க்கும் நான் கொடுக்க சொல்கிறேன், தயவு செய்து போய் பாருங்கள். காகபுஜண்டர் சொன்னது, நீ தனிமையில் கதவடைத்து யோகம் பாருன்னு. உடனே இந்த இடத்துல கதவடைத்து யோகம் பாருன்னா, இனிமேல் நான் தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ண போகிறேன்னு ரூம்குள்ளே போய் கை தட்டிகிட்டு இருக்காதிங்க உட்காந்து. அதுவும் வேலைக்கு ஆகாது. கதவுங்கிறது உங்கள் உடம்பு தான் கோவில். உங்கள் உடம்பு தான் கோவில்னால் இதுக்குள்ளே 9 கதவுகள் இருக்குது. அந்த 9 கதவையும் அடைங்க. உங்கள் ஐம்புலன்களையும் க்ளோஸ் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் அமைதியாக ஆமை போல் உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் யோகத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இறைவனை நினைங்க, இறைவனை துதிங்க. சத்தமாக கிடையாது. அவர் நீங்கள் கத்தி வந்து பாடினாதான் அவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து எல்லா பக்கமும் இருக்கவர். அமைதியாக இருந்து பண்ணுங்கள், அப்போ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்படி போங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் சாப்டர் 6:26 வேர்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ட ஃபுட்டே வெளியே போய் சாப்பிடாம உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உணவை எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. நல்லா கேளுங்க. 26 சொல்கிறாரு, ஜீசஸ் ஆன்சர்ட், வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, யூ ஆர் லுக்கிங் ஃபார் மீ நாட் பிகாஸ் யூ saw the signs I performed, but because you ate the loaves and had your fill. Do not work for the food that spoils. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Do not work for the food that spoils, but for food that endures to eternal life, which the Son of Man will give you. For on him God the Father has placed his seal of approval. அதாவது நம்மளாம் என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு ஓடுறேன். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதே வேலையாக வச்சுருப்பாங்க. எதை பார்த்தாலும் திங்கிறது, அது டேஸ்ட்டாக இருக்குன்னு திங்கிறது, இது டேஸ்ட்டாக இருக்குன்னு திங்கிறது. உட்கொண்டதெல்லாம் என்னது? காலையில் மலமே. இதை யோசிச்சு பாருங்களேன். கலராக நீங்கள் என்ன சுவையில் வேணாலும் திங்கலாம், வெளியே வரும்போது எப்படி வருதுன்னு கேட்குறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் நிதர்சனமான உண்மை தானே மனுஷனோட வாழ்க்கையில். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாருமே. இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நித்யானந்தா அவருமே சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பயங்கரமாக சில ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு ஸ்டோரிலாம் போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? வேலைக்கு தான் போயிட்டுருப்பீங்க. வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லலை. அழகாக சொல்லுவாங்க, சாவுக்கு பாடு சாப்பாடு. அந்த சாவு கொடுக்குற சாப்பாடை தேடி ஓடாத. அதுக்கு பதிலாக உனக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்து ஒரு எட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இறை தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொடுக்குற சாப்பாடை எடுத்துக்கோ. இப்போ நான் இந்த இடத்துல திருப்பி வள்ளலாரை கனெக்ட் பண்ணுறேன். ஜீவகாருண்யம்னா என்னன்னு வள்ளலாறு சொல்கிறாரு. ஜீவனுக்கு உதவி செய்யும் ஒரு உதவியை நீ செய் அப்படிங்கிறாரு.
சாப்பாடு போட்டு போட்டு ஒருத்தனோட உயிரை அழிக்கிறதுக்கான உதவி நீ பண்ணாத. ஒருத்தனுக்கு ஒரு வேளை சாப்பாடு தேவைப்படுதா, இடது கைக்கு நீ வலது கையில் கொடுக்குறியா, இடது கைக்கு தெரியக்கூடாது. இடது கையில் கொடுக்குறியா, வலது கையில் தெரியக்கூடாது. ரெண்டு கைக்குமே தெரியக்கூடாது. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நம்ம ஜீவ காருண்ய நிகழ்வு இனிதே நடைபெற்றது போடு ஒரு ஸ்டேட்டஸை. எதுக்கு தேவையா? அதெல்லாம் தேவையில்லை. இல்லை அப்புறம் ஏன் பண்ணுறீங்க? எனக்கு தெரில, திடீர்னு இன்றைக்கி இந்த மாதிரி பேசணும்னு தோணுது. சீரியஸாக சொல்லணும், நான் லிட்ரலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும், ஓகேவா? வள்ளலார் இதை தான் சொல்கிறாரு, ஜீவனுக்கு உதவி செய்யும் அன்னத்தை கொடு. அன்னதானம் செய்தால் கொடுக்குறவனும் இறந்து போகக்கூடாது, சாப்பிட்றவனும் இறந்து போகக்கூடாது. இங்கே கொடுக்குறவனே இறந்து போகிறான், சாப்பிட்றவனே இறந்து போகிறான். என்ன தான் பண்ண முடியும் நம்ம இந்த வாழ்க்கையில்? இதுக்கு பேர் தான் ஆன்மீகமா? கேவலமாக இல்லையா நமக்கு இதெல்லாம் கேட்கும்போதே? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகங்கிற பேரில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? எந்த நிலையில் போய் உட்காந்தாங்க? வள்ளலார் வள்ளலார் வள்ளலார்னு இன்றைக்கி பேசுகிறோம்ல. அந்த பக்கம் இயேசு பெருமான் இயேசு பெருமான் இயேசு பெருமான்னு பேசுகிறோம்ல. இந்த பக்கம் நபிகள் நபிகள் நபிகள்னு பேசுகிறோம்ல. இந்த பக்கம் புத்தர் புத்தர் புத்தர். இந்த பக்கம் ஜெயினிசமில் வந்து மகாவீரர் மகாவீரர். அந்த பக்கம் குருநானக் குருநானக். எல்லாம் பேசுகிறோம், ஆஹா ஓஹோன்னு அவங்க புகழ் பாடுறோம். என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணி கிழித்த பாடு இல்லைங்கிறதா உண்மை. இந்த இடத்துல பேச மட்டும்தான் நம்மளாம் லாய்க்கு. கேவலமாக இல்லையா நமக்கு நினைக்கும் போது? படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடுறோம். சரி, அறியாத வயசு ஓடியாச்சு. வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம், வேறு வழியில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஓடுறோம். அடுத்தது பொண்ணு பொண்ணு பொண்ணு, பையன் பையன் பையன்னு ஓடுறோம். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் குடும்பம் 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 ஓடியாச்சு. குழந்தை குழந்தை குழந்தை, பிறந்தாலும் பிரச்சனை, பிறக்கலினாலும் பிரச்சனை. இதுக்காக ஓடுறோம். அடுத்து அதுங்க வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும்னு ஓடுறோம். அதுக்கப்புறம் நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னு ஓடுறோம். அடுத்து வளர்ந்துருச்சே வளர்ந்துருச்சே வளர்ந்துருச்சேன்னு ஓடுறோம். கல்யாணம் பண்ணுமே இல்லை யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுமோன்னு ஓடுறோம். இல்லை கௌரவ பிரச்சனை வேறு வந்துடும், லவ் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சுன்னா இந்த காலகட்டத்துங்களுக்கு இதுங்களால் பொறுமையாகவும் இருக்க முடியாது. கடைசியில் நோய் வந்துருச்சு, என் துணை இறந்து போயிட்டா, வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு ஒரு பக்கம். அடுத்து எனக்கு நோய் வந்துருச்சு, நான் படுத்த படுக்கையா, யமன் வந்துட்டான், நான் கூட்டிகிட்டு போயிட்டான். கடைசி காலத்தில் போயிட்டு கழுத்தில் மாலையை போட்டு கோயிலாக போனால் காலம் போன கடைசியில் சங்கரானா வரவா போகிறாரு, நிச்சயமாக வர மாட்டார், சாவிடான்னு விட்டுருவார். அடுத்த வாட்டி இன்று போய் நாளை வாங்குற மாதிரி இந்த ஜென்மத்தை முடிச்சுக்கோ, அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலான்னு விட்டு போயிடுவார். இதுதான் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு இது எல்லாத்தையுமே பண்ணுங்க. யாரும் பண்ண வேண்டாம்னு சொல்ல. இதோட ஆன்மீகத்தை உண்மையாக கலந்துருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகம் தனியாக அதுக்கான பிளேஸ் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி. கேட்டால் பயம், குடும்ப வாழ்க்கையிலேருந்து விட்டு குடும்ப வாழ்க்கையிலேருந்து போயிடுவானோ. எதுக்கு போகணும்? முட்டாள் தான் போவான், தெளிவாக இருக்கவன் போகமாட்டான். எங்கே போர் நடக்குதோ அங்கே நின்று போர் புரிஞ்சு ஜெயித்தவனுக்கு பேர் தான் வீரன். போர் நடக்காத இடத்துல போர் நடக்குதுன்னு ஓடி போயிட்டு, நான் இன்றைக்கி சொல்கிறது தெளிவாக எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டேன், எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கல, நான் வீட்டை விட்டு போகிறேன், குடும்பம் வேண்டாம், குழந்தை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற பதில் இதுதான். ஒரு இடத்துல போர் நடக்குதா, அந்த இடத்துல நின்று போர் புரிஞ்சு ஜெயிச்சா அவன் பேர் தான் வீரன். அந்த இடத்துல நின்று ஜெயிக்கிறானோ சாகுறானோ அவன் வீரன். அதை விட்டுட்டு போர் இல்லாத இடத்துல தனியாக போய் வாள் சுற்றிட்டு இருந்தானா அவனுக்கு பேர் வீரன் கிடையாது, கோலை. நீங்களாம் கோலையாக வீரனான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சமே தேர்ந்தெடுக்கும். ஒருத்தனுக்கு துறவ வாழ்க்கை வேணும்னா சின்ன வயசுலேருந்தே அவனை அப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும். ரமண மகரிஷி தெரியுமில்ல எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருக்கீங்களா யாராச்சும்? இல்லை, சின்ன வயசுலேருந்து எதையாவது பார்த்தா அப்படியே கண்ணு போகும், மனசு ஒரு பக்கம் போகும். அப்புறம் எதுக்கு? எதை பார்த்தாலுமே சொல்கிறேன், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, பெண்கள், ஆண்கள், படிப்பு, பட்டம், பதவி, என்னவா இருந்தாலும், ஆக்டர், ஆக்ட்ரஸ், எல்லாமே தான் சொல்கிறேன். அவங்களாம் அப்படி இருந்தது கிடையாது. அப்படி இல்லைன்னா சந்தோஷம், சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போகலாம். மற்றவங்களுக்கு வந்து அதுக்கான அனுமதி கிடையாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயேசுவோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருப்பி சொல்கிறார், கிங்டம் ஆஃப் காட் இது உனக்குள்ளே தான் இருக்குது, பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் தான் இருக்குது. எங்கே போய் தேடுறீங்க? வானத்தில் தேடிட்டு இருக்கீங்க எல்லாருமே. வானத்தில் என்ன இருக்க போகுது? மேகம்தான் இருக்குது, மழை தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா பார்த்து காக்காவோ பறவையோ பறக்கும்போது மேலே பார்த்துடாதீங்க, அங்கே எதுவுமே கிடையாது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை நான் உண்மையாலுமே மனசார நேசிக்கிறேன். ஒரு அழகான வார்த்தை தமிழ் டிரான்ஸ்லேஷனை, விசுவாசிக்கிறேன் அப்படின்னா உண்மையாக அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போயிட்டு பாட்டு பாடுறேன், ஆடுறேன், கிறிஸ்மஸ் வருதுங்கிறதுக்காக தெருவாக போகிறேன், தேவையே கிடையாது. இதெல்லாம் அமைதியாக உட்காருங்க, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இயேசு பெருமான் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பாருங்கள், அதுவே மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும். அது நான் சொல்ல மாட்டேன், என்னன்னு அனுபவத்தில் அறிந்து ஆராய்க.
என்னப்பா இந்த பையன் எல்லாத்தையும் அனுபவத்தில் இருந்து ஆராய்கிறான்னா உங்களுக்கு என்ன சும்மா இருக்கிற வேலையா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்போ உங்களுக்கு அறிவுன்னு எதுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு? ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, நானும் பார்த்துருந்தேன். இவர் எதனால அனுபவத்தில் அறிந்து ஆராய்கன்ட்டு போயிடுவார். உன்னால் ஆராய முடியலன்னா விட்டுருங்க. இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா தேடுதலோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, ஏத்திஸ்டாக இருங்க, யாரை வேணாலும் இருங்க, ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது உங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நிஜமாலுமே நம்ம எல்லாருமே வந்து இந்த இடத்துல மனிதர்களாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜட பொருளாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத யோசிச்சுக்கோங்க. என்னைக்கு சூரிய பிரகாசம் அக்னி பிரகாசம் போகிறதுங்கிறத விழிப்புணர்வாக யோசிங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன். சர்வமும் சிவமயம்.